நமஸ்தே, வெல்கம் டு சாய் பாட்டசாலா. நாம் இன்றைக்கி கிளாஸ் 3 தமிழில் இருக்கிற சாப்டர் 20, 20th சாப்டர் தூக்கணாங்குருவியும் ஒட்டகச்சிவிங்கியும் பார்க்கலாம். காட்டில் உள்ள மரத்தின் கிளையில் தூக்கணாங்குருவி கூடு ஒன்று இருந்தது. அதில் தூக்கணாங்குருவியும் அதில் குஞ்சுகளும் வாழ்ந்து வந்தன. குஞ்சுகள் கீச் கீச் என்று மகிழ்ச்சியுடன் ஒலி எழுப்பிக் கொண்டிருந்தன. அப்போது அங்கு ஒட்டகச்சிவிங்கி ஒன்று வந்தது. ஒட்டகச்சிவிங்கி, அப்பாடா, வயிறு நிறைந்து விட்டது, இந்த மர நிழலில் தூங்கலாம். ஏய் குருவி குஞ்சுகளே, சத்தம் போடாதீர்கள், நான் தூங்க வேண்டும் என்று சொன்னது. குருவி குஞ்சுகள் மகிழ்ச்சியாக ஒலி எழுப்பிக் கொண்டே இருந்தன. கோபம் கொண்ட ஒட்டகச்சிவிங்கி மரக்கிளையை உலுக்கியது. தூக்கணாங்குருவி, ஒட்டகச்சிவிங்கியே, ஏன் கிளையை உலுக்குகிறாய்? கூட்டில் குஞ்சுகள் பயப்படுகின்றன என்று சொன்னது. ஒட்டகச்சிவிங்கி, உன் குஞ்சுகள் சத்தமிடுவது எனக்கு பிடிக்கவில்லை. மீண்டும் கிளையை வேகமாக ஒட்டகச்சிவிங்கி உலுக்கியது. என்ன செய்வது என அறியாமல் தூக்கணாங்குருவி தவித்தது. அருகில் உள்ள குளத்தில் வாழும் தன் நண்பன் தவளையிடம் தன் நிலையை கூறியது. தவளை சொன்னது, ஆமாம், அந்த ஒட்டகச்சிவிங்கி எப்போதுமே பிறரை பற்றி கவலைப்படுவதில்லை. அது தண்ணீர் குடிக்க வரும்போது எங்களையும் மிதிப்பதுண்டு என்று தவளை சொன்னது. அருகிலிருந்த தேனி இதை கேட்டுக்கொண்டிருந்தது. தேனி சொன்னது, எங்களின் தேன் கூடு உள்ள மரக்கிளையை இப்படித்தான் ஒட்டகச்சிவிங்கி அடிக்கடி ஆட்டும். சரி, போகட்டும் என நாங்கள் விட்டுவிட்டோம். இனி இதை விடக்கூடாது என்றது. தூக்கணாங்குருவி, தவளை, தேனி மூன்றும் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டின. திட்டப்படி தவளையும் அதன் நண்பர்களும் ஆங்காங்கே ஒளிந்து கொண்டார்கள். தேனீக்களும் குருவிகளும் தங்கள் நண்பர்களை அழைத்து வந்தன. அனைத்தும் சத்தமில்லாமல் ஒட்டகச்சிவிங்கியை சுற்றி வட்டமிட்டன. குருவி செய்கை காட்டியவுடன் தவளைகள் கரக் கரக், தேனீக்கள் நைங் நைங் நைங், குருவிகள் கீச் கீச் என ஒலிகளை எழுப்பின. தொடர்ந்து ஒலி எழுப்பிக் கொண்டே இருந்தன. ஒட்டகச்சிவிங்கியால் அதை பொறுத்து கொள்ளவும் முடியவில்லை, தடுக்கவும் முடியவில்லை. ஒட்டகச்சிவிங்கி சொன்னது, ஆ ஆ, ஏன் என்னை இப்படி தொல்லை செய்கிறீர்கள்? தேனி, நீயும் இப்படித்தானே எங்களை அடிக்கடி தொல்லை செய்கிறாய் என்றது. ஒட்டகச்சிவிங்கி சொன்னது, இனி நான் யாரையும் தொல்லை செய்ய மாட்டேன், நீங்களும் செய்ய வேண்டாம் என்று சொன்னது. தவளை, சரி, நாம் அனைவரும் இனி நண்பர்களாக இருப்போம். அதை கேட்ட அனைவரும் மகிழ்ந்தார்கள். என்னுடைய நீதி கருத்து என்னன்னா, யாரையும் நாம் தொல்லை செய்யாமல் இருக்கணும். இதுதான் இந்த நீதி கருத்து நமக்கு சொல்கிறது. என்னுடைய சேனல் சாய் பாட்டசாலா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.